முத்திரை நாட்களின் முதல் நாள். நாளைய தினம் நற்கருணை பெருவிழா. அடுத்த நாள் உலக மாதாவினுடைய ஆண்டு பெருவிழா. இந்த 8ஆம் நாள் சிறப்பு மாலை திருப்பலியை தலைமையேற்று நடத்துகின்ற நம்முடைய வேலூர் மறை மாவட்டத்தின் குருவாகி 25 ஆண்டுகளை குருமட துணை அதிபராக, ஆயரின் செயலாளராக, ஆவூர் சத்துவாச்சாரி, பள்ளிகொண்டா, தானிப்பாடி, இப்பொழுது அரக்கோணம் செல்லுகின்ற வழியிலே ஷோலிங்கர் அருகே இருக்கின்ற சோகனூர் பங்கு தந்தை பாசத்திற்குரிய பெர்னாடு வேளாங்கண்ணி அவர்களை, எனது 52 ஆண்டு கால நெருங்கிய நண்பரான பங்கின் பங்கு தந்தை வட்டார முதன்மை குரு பேரருள் தந்தை லூர்துசாமி அவர்களே, உதவி பங்கு தந்தை அவர்களே, மண்ணின் மைந்தர்களே, இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற இயேசுவின் சிறிய சகோதரர் சபையை சார்ந்து ஏழைகளுக்கு, மிக முக்கியமாக மருத்துவ உதவி தேவைப்படுகிறவருக்கு திருவண்ணாமலையிலிருந்து சேர்த்துப்பட்டு மற்ற இடங்களுக்கு, குறிப்பாக அவசியப்படுகின்ற பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை செய்கின்ற எளிய சிறிய சகோதரர் இருவரே, இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற அன்பிற்காரே, இறை மக்களே, உங்கள் எல்லோருக்கும் இந்த மாலை பொழுதின் இனிய வணக்கம். நாளைய தினம் நற்கருணை பெருவிழாவை சிறப்பித்து அன்பின் தேவ நற்கருணை ஆண்டவர் திருப்பலியில் மட்டுமல்ல, கத்தோலிக்க திருமறையின் போதனைப்படி திருப்பலி முடிந்தாலும் திருவருட்சாதனமாக ஆலயத்திலே திருச்சிலுவைக்கு அருகிலே அடியிலே அழகிய அந்த ஒளி வீசுகின்ற பெட்டியிலே இருக்கின்றார், பேழையிலே இருக்கின்றார். இந்த கருத்தை நாளைய தினம் பெருவிழா எடுத்து சிறப்பிப்பதற்கு முன்பாக இன்றைய தினம் நாம் போற்றி பெருமையோடு கொண்டாடுகிற ரெஜினா மோந்தி உலக அன்னை முதல் நற்கருணை பேழை என்ற தலைப்பை சிந்திக்கின்றோம். இன்று இந்தியாவிற்கு ஒரு சிறப்பான நாள். விண்வெளி, இந்திய விண்வெளி நாளாக போற்றி பெருமையோடு கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டபடி இன்று சிறப்பிக்கப்படுகிறது. சந்திராயன் 3 விண்வெளி களத்திலே வெற்றிகரமாக அந்த சேட்டலைட் லேண்டர் தரையிறங்கியது. அது பிறகு எப்படியோ வேறு வழியிலே போனாலும் கூட வெற்றிகரமாக உலக அளவிலே தரையில் இறங்கியதை வைத்து இந்தியாவிற்குரிய விண்வெளி நாளாக இன்று சிறப்பிக்கப்படுகிறது. அன்னை மரியாள் நிச்சயமாக வேதங்கள் சொல்வது போல, மிக முக்கியமாக திருவெளிப்பாட்டு சொல்வது போல, சந்திரனின் மீது நிற்கிறார், சூரியனை போல பிரகாசிக்கிறார். 12 விண்மீன்கள் அவருடைய மணிமுடியை அலங்கரிக்கின்றனர். இது உச்சகட்டம். இந்த ஆண்டிலே, இந்த மாதத்திலே 15ஆம் தேதி அவர்கள் உடலோடு ஆத்மத்தோடு விண்ணகத்திற்கு, தந்தை இறைவனுடைய பிரசனத்திற்கு, சன்னிதானத்திற்கு மகன் இயேசு கிறிஸ்து உலக அரசருடைய முன்பாக இருக்கிறார்கள். தூய ஆவியாருடன் இருக்க 22ஆம் தேதி இந்த வாரம் சிறப்பித்த முந்தநாள் விழாவானது, நேற்றைய விழாவானது விண்ணக மன்னக ராக்கினி. ஆனால் அடிப்படையிலே பார்த்தோம் என்றால், கடந்த ஜூலை 31 இயேசு சபையை உருவாக்கிய லயோலா இக்னாசியார் 400 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரபலமான திருத்தந்தையினுடைய பக்கபலம் முதுகெலும்பாக அவர் ஒரு நேரடியாக இயேசு சபையை தோற்றுவித்தவர். மரியாள் ஒரு வழித்துணை மாதா என்றார். இந்த மாதத்தின் முதல் தேதி நாம் கொண்டாடிய நட்சத்திர சபையை தோற்றுவித்த அல்போன்சஸ் மரியா கிரிகோரியார் அந்த மரியாளை பக்கபலமாக வைத்து மக்கள் எல்லோரும் ரட்சணியம் பெறுவதற்கு தனித்தனியாக குடும்பங்களுக்கு போய் குடும்பங்களை சந்தித்து நற்செய்தி அறிவித்து அவர்களை புதுப்பித்து ஆழப்படுத்தி அன்னையினுடைய பக்தியோடு அவர்களை இணைத்து புதுப்பித்தார். 14ஆம் தேதி பக்கத்திலே இருக்கின்ற ஒரிஜினல் கப்பியாஜனுடைய மிஷன்
கீழ்நாத்தூர் அற்புத அன்னை பங்கிலே இப்பொழுது OSM சபை, சர்வைட்ஸ் ஆஃப் மேரி, அந்த மரியன் ஊழியர் சபையை சார்ந்த பிறர் அன்பினுடைய புனிதர் என்று போற்றப்படுகிற மேக்சிமிலியன் மரிய கால்வே, இரண்டாம் உலகப் போரின் பொழுது அவரும் அந்த போர் பின்னணியிலே உருவானவர் என்றாலும் கூட நாசி ஜெர்மனியினுடைய வெறித்தனத்தின் பின்பாக யூதர்கள் எல்லாம் முடக்கி பாதாள சிறையில் இருந்த பின்னணியிலே நாளுக்கு ஒருவர் என்று சிறையில் இருந்தவர்களை கொண்டு வந்து கொள்கின்ற மரபினுடைய பின்னணியிலே இரவெல்லாம் ஒரு மனிதன் போராடி அழுகின்றார். மனம் கசிந்து வெதும்பி மார்தட்டி அழுகிற பொழுது என்னவென்று கேட்டால், எனக்கு மனைவியும் மக்களும் இருக்கிறார்கள், நாட்டிற்காக நான் செய்தேன், பாடுபட்டேன், அவர்களுக்கு எதுவுமே செய்யவில்லை, நாளை சாகப் போகிறேன். ஏதோ இந்த புனிதர் உனக்கு பதிலாக நான் சாக விரும்புகிறேன் என்று எண்ணி துணிந்து அவர் முன்வரிசைக்கு சென்று உயிரை இழக்கிறார். இந்த மனிதனுடைய அதிர்ஷ்டம், அடுத்த நாள் பிணை கைதிகள், போர் கைதிகள், பாதாள சிறையில் இருந்தவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். என்னை வினோதம் இருந்திருந்தால் அடுத்த நாள் அவர் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வந்திருக்கலாம். திருமறை அவரை போற்றி பிறர் அன்பினுடைய, இப்பொழுது நான் வாசித்த நற்செய்தி, எல்லாவற்றுக்கும் முதன்மையானது எது? கேட்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள், ஆனால் பதில் சொல்லியே தீர வேண்டும் என்று ஆணித்தரமாக ஆண்டவர் சொல்லுகிறார். முதன்மை கட்டளை எது? இரண்டாம் கட்டளை எது? நீங்கள் திருநூலினுடைய 72 புத்தகங்களை எடுத்து சொன்னாலும், திருமறையுடைய பொது போதனை ஏதோ எல்லாவற்றையும் சேர்த்து சொன்னாலும் அவை 10 கற்பனைகள் என்றாலும், இந்த 10 கற்பனைகளும் 2இல் அடங்கும். கடைசியில் எதில் அடங்கும்? அன்பில் அடங்கும். கடவுளை முதன்மைப்படுத்தி அன்பு செய்வது, மனிதனை முதன்மைப்படுத்தி அன்பு செய்வது. ஏதோ 20ஆம் தேதி பெர்னார்டு வேளாங்கண்ணி வந்திருக்கிறார். புனித பெர்னார்டு ஜெபமாலை சொல்லி முடித்த பிறகு கிருபையாவிற்கு மாதாவுக்கு அடுத்து புனித பெர்னார்டு ஜெபம். எத்தனையோ மரியனுடைய புனிதர்கள் எல்லாம் சொல்லுகின்ற முதன்மை கூற்று, அச்சுனா சோமையாரும் சரி, அகுஸ்தினாரும் சரி, பிரபலமான மறைவந்தர்கள் சொல்லக்கூடியதெல்லாம் ஏன் முதல் பேழை என்று கேட்டால், பிள்ளையை பெற்ற மகராசி என்பதனால் அல்ல. மரியாள் தன் இதயத்திலே இறை வார்த்தைக்கு கொலு வைத்தார்கள். இறைவனுடைய அந்த வார்த்தை, அது வல்லமை நிறைந்த வார்த்தை. ஆவியார் துவங்கும் பொழுது தண்ணீர் மீது அசைவாடி கொண்டிருந்தார். ஏதோ ஒன்றுமில்லாமல் இருந்து ஒரு வார்த்தையால் உலகத்தை கடவுள் படைத்தவர். பின்னணியில் இருந்த உண்மை ஆசிரியர், விவிலியத்தின் ஆசிரியர் தூய ஆவியார். அந்த ஆவியாருடைய வல்லமையினால் இயேசு கூட ஞானஸ்நானம் பெற்று எங்கும் சுற்றி திரிந்து எல்லாருக்கும் நற்செய்தி அறிவிக்கின்றார். வல்லமையுள்ள வார்த்தை என்பதனாலே, மீட்பு தருகிற வார்த்தை என்பதனாலே நோயாளர்களுக்கு நலம் அளிக்கிறது, சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கிறது. நண்பர் லூர்துசாமி அவர்களுடைய இறை வாக்கு, ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, எளியோருக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை. இதோ இறந்தவர்களையும் அவர் உயிர்ப்பிக்கிறார். அவரை சிறைபிடித்து வர ஏவலர்கள் அனுப்பப்படுகிற பொழுது அவர் வெறுங்கையாக திரும்பி வருகிறார்கள். இவரை போல எவரும் பேசியதில்லை. இதை அந்த உணர்ந்த மரியாள் அது மங்கள வார்த்தையாக அவருக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது, இது எங்கனமாக என்ற யதார்த்தமான கேள்விக்கு அடுத்து, தூய ஆவி உண்மையில் வருவார், உன்னதனுடைய வல்லமை மேல் நிழலிடும், பிறக்க போகும் குழந்தை தூயது. உன்னுடைய உறவினர் எலிசபெத்து கூட முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தாங்கி இருக்கிறார். இதைத்தான் அநேக மரியாளின் அந்த ஆன்மீகத்தை சார்ந்த இறையேறை சார்ந்த புனிதர்கள் எல்லாருமே வலியுறுத்தி இருக்கிறார். என்னுடைய மாணவர் சுந்தர் முன்னுரையில் அருமையாக சொல்லி இருக்கிறார். இன்று நான் இந்த திருப்பலிக்கு வந்தது நாளையும் மறுநாளும் வர இயலாத ஒரு சூழல். இதோ பெர்னார்டும் சரி, சுந்தரும் சரி, வர இயலாத செல்வராஜும் சரி, இயேசுராஜும் சரி, 4 பேரும் என்னுடைய மாணவர்கள். நான் குருமட அதிபராக இருக்கிற பொழுது, பயிற்சி பொறுப்பாளராக இருக்கிற பொழுது, கல்லூரி முடித்து பெர்னார்டு பெங்களூருக்கு அனுப்பி வைத்தேன். சுந்தர்ராஜ் என்னுடைய பெஸ்ட் ஸ்டூடெண்ட் 3ஆம் ஆண்டு படிக்கிற பொழுது, செல்வராஜ் 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கிற பொழுது அவரால் பேச இயலாத திட்டுவாய் நிலை. நாளை காலை நீ படிப்பாய், உன்னுடைய நாக்கு குழறாது. பிரதர்ஸ் எல்லாரையும் எச்சரிக்கை பண்ணி, நாளைக்கு செல்வராஜ் வாசித்தார். அன்றிலிருந்து இன்று வரை அவருடைய நாக்கு தடுமாறவே இல்லை. அமெரிக்காவில் இருக்கிற அவரோடு தொடர்பு கொண்டு, உனக்காக நான் பூசைக்கு போகிறேன்,
ஜெயசுராஜ் நான் கீழாத்தில் இருக்கிற பொழுது பள்ளியில் படித்த அவருடைய தம்பி குட்டி சூசராஜம் என்னுடைய மாணவர்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு பின்னணியிலே இன்றைக்கு நான் சொல்ல விரும்புவது, நமக்கென்று இந்த மரியாள் தேவ நற்கருணையின் பேழை என்றால் அவர் முன்னாடியே சொல்லிட்டார். பேழை என்பது உடன்படிக்கை பேழை. அதில் 10 கற்பனைகள், மன்னா உணவு, அந்த செங்கடலை திறந்து அந்த போர் எல்லாம் இருக்கிற பொழுது அது கூடாரத்திலே, உடன்படிக்கை கூடாரத்திலே வைக்கப்பட்டது. பிறகு அந்த பேழை சுமந்து ஜெருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு போகப்படுகிறது. நமக்கு வேண்டியது ஒரு கருத்து தான். மரியாள் தான் இதயத்திலே ஏற்றுக்கொண்டதனால் முதல் பேழை, அதை உதரத்துக்கு கொண்டு போனதனால் இம்மானுவேல், கடவுள் நம்மோடு அற்புத குழந்தையை அவள் ஈர்த்தெடுத்தாள். நாம் வலியுறுத்த விரும்புகிற கருத்துக்கள் வேறு. இப்பொழுது நாமெல்லாம் இங்கே இருக்கிற இந்த திருவண்ணாமலையுடைய தற்போது பங்கு மக்களின் பெரும்பான்மையோர் உங்கள் பங்கு தந்தையும் சேர்த்து அத்திப்பாக்கம் பாரம்பரியத்தை கொண்டவர்கள். 4 நூற்றாண்டுகள் இயேசு சபையார் அங்கே பணியாற்றிய பின்னணியிலே அன்று பாண்டிச்சேரியிலே ஜென்மராட்சி ஆலயத்திற்கு அடுத்த மிகப்பெரிய பங்கு என்றால் அத்திப்பாக்கம் என்பதனாலே வடார்காட்டினுடைய வேத போதகர் தாராஸ் அடிகளார் சீக்கிரமாக தமிழகத்து பாண்டித்தியத்தை காட்டியதனாலே அவர் அத்திப்பாக்கம் அனுப்பப்பட, அந்த அத்திப்பாக்கத்திலிருந்து வேட்டவலம் கேங்கப்பட்டு ஏதோ அவர் சார்ந்திருக்கிற அந்த மணலூர்பேட்டை, பவித்திரம், கீழ்நாத்தூர் வரை எல்லாமும் முதலில் இயேசு சபை கண்காணிப்பிலே இருந்தவை. அதற்கடுத்து ஏறத்தாழ 160-70 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு சபையால் முடக்கப்பட்டு அது பிரான்ஸ் வேத போதக சபைக்கு MEP அளிக்கப்பட்ட பொழுது அவர்களுடைய அந்த கண்காணிப்பில் இந்த பங்குகள் இருந்தன. ஏதோ அந்த இயேசுவின் பெரிய சகோதரர்கள் அந்த பின்னணியை கொண்டவர்கள். 3ஆவதாக திருவண்ணாமலைக்கு மட்டும்தான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. போலூர் அந்த பக்கம் மட்டும்தான் சலேசிய மிஷன். திருவண்ணாமலை மட்டும்தான் அருட்தந்தை ஃப்ரெட்ரிக் கப்பியாகி அவர்கள் சந்தவாசலிலிருந்து இங்கே வந்து இந்த பகுதிக்கு மட்டும்தான் 3வது மிஷனரியாக இத்தாலியன் மிஷனரி ஒருவர் வந்தார். அவரோடு ஸ்பாரியட் என்று சொல்லப்படுகிற ஜூலியா மார்டின் உதவி தந்தையாக வந்தார். எந்த ஒரு பின்னணியிலே இந்த பாரம்பரியம், இந்த பரம்பரை 6-7 தலைமுறைகளை கொண்ட விசுவாச கட்டி எழுப்பு என்று ஆண்டவர் சொன்ன அந்த நற்செய்தி தொகுப்பு 10 கட்டளைகள் அத்திப்பாக்கம் பங்கை சார்ந்த அத்தனை குக்கிராமங்களுக்கு மனப்பாடமாக தெரியும். திருச்சபை கட்டளைகள் மனப்பாடமாக தெரியும். அடிப்படை ஃபண்டமெண்டல் பிரேயர்ஸ் CCC என்று சொல்லப்படுகிற கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் மனப்பாடமாக தெரியும். ஏதோ இந்த திருவண்ணாமலையிலும் சில பேழைகள் இருந்தன என்று ஹார்மோனியம் வாசிக்கிற ராகம் ஏதோ என்னுடைய மாணவர் சுந்தரராஜனுடைய தாத்தா அந்தோணி கப்ரேசி நாவக்கரையில் இருந்த பரம்பரை கிறிஸ்தவர்கள் பௌத்திரத்துக்காரர்கள். வேட்டவலம் ரோட்டில் எங்கப்பட்டு 2 போலீஸ்காரர்கள் குடும்பம் இருந்தது. அதற்கடுத்து ஷாரன்ல விருதுகளை சார்ந்த 2 பெரியநாயகம் குடும்பங்கள் இருந்தன. நகரத்திலே ஒளிந்து மறைந்திருந்த சில வியாபாரிகள் மத்தியிலே தென்னாட்டிலிருந்து வந்த சவேரியார் தாசில்தார் பகிரங்கமாக எங்கப்பட்டு சாமியாரையும் நம்மிந்தல் சாமியாரை போட்டு அவங்க வீட்டிலே வெராண்டாவில் ஏதோ திருப்பலிக்கு தகவல் கொடுத்து வரக்கூறிகளை வைத்து பூசை வைத்திருக்கிறார். எந்த ஒரு பின்னணியிலே கப்பியாகி தந்தை அவர்கள் கீழ்நாத்தூரில் வீடு கட்டி சகாய நகரை உருவாக்கிய பின்னணியிலே தான் இன்று மார்தட்டி கொண்டு இந்த ஆலயம் கொடி ஏற்றத்தின் நாளிலே நிரம்பி வழிந்தது. இவங்கெல்லாம் இந்த திருவண்ணாமலை உலக அன்னை பங்கை சார்ந்தவர்கள் தானா என்ற கேள்வியும் எழுந்தது. அன்பார்ந்தவர்களே, சொல்லுவதனுடைய நோக்கம் இந்த உலக அன்னை ரெஜினா மூந்தி மட்டும் நற்கருணை பேழை அல்ல. நம்முடைய 6-7 தலைமுறைகளின் பின்னணியில் இருந்த முன்னோர்கள், மூத்தோர்கள், பெரியோர்கள், நம்முடைய தாத்தா பாட்டி பெற்றோர்கள், நம்மை போல ஏற்கனவே இந்த மண்ணிலே வாழ்ந்தவர்கள் விசுவாசத்தை தாங்கிய பேழைகளாக இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் சுமந்த அந்த நற்கருணையின் உயிருள்ள பிரசன்னம் இன்று நாம் எவ்வளவு பெரிய தேவாலயத்தில் வாழ்ந்து நாளைய தினம் எதிர்ப்புறமாக போய் சாலை இப்படி அப்படியமாக இருந்தாலும் கூட நற்கருணை பெருவிழா பவரி, அடுத்த நாள் மாலை மவுண்ட் சென்ட் ஜோசப் பாரம்பரியமான இடத்துல மாலை திருப்பலியில் தேர் திருவிழா சிரமத்துக்கு மத்தியிலும் வருகின்றோம். ஒரு காலத்தில் காந்தி சிலை வழியாக 15 ஆண்டுகள் நானே முன்னின்று உடனிருந்து நடத்தியிருக்கிறேன். இன்று பாதைகள் மறுக்கப்பட்டாலும் கூட நம் வாழ்வு நிலை மாறுபட போவதே இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளே அருமையானவர்களே, எந்த ஒரு பின்னணியிலே எந்த மரியாதை
அநேக புனிதர்கள் போற்றி முதன்மைப்படுத்தி இதயத்திலே கொலு வைத்தார்கள், உதரத்திலே வாழ்வு கொடுத்தார்கள். 3 நாளாக மிக முக்கியமான பிரபலமான எசேக்கியேல் ஆகமம், புதிய இதயம், புதிய உள்ளம், புதிய ஆவி. நேற்றைய தினம் முழுக்க புதிய அந்த ஊற்று. இன்றைய தினம் சிதறுண்ட பாலைவனத்தில் செறிந்து போற எலும்புகள் இருந்தாலும் கூட மனிதா உயிர் பெற முடியுமா? முடியாதுதான். மனித நினைப்பிலே, கடவுளின் நினைப்பிலே முடியும். இதோ அந்த எலும்புகளுக்கு உயிர் கிடைத்தது. நமக்கு ஏற்கனவே உயிர் ஆதாரமாக்கப்பட்டிருக்கிறது. கரம் கூப்புவோம். பல தலைமுறைகளை கண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை இந்த மண்ணிலே ஏதோ இந்த தீப மலையில் இருக்கின்ற இந்த சூழலிலே வாழ கொடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவரை, நாங்களும் உயிருள்ள விசுவாசத்தை அன்னையைப் போல தீபங்களாக வீடுகளிலே கொலு வைக்கின்றவர்களாக மட்டுமல்ல, இந்த மலை நகரிலே மலை மீது ஏற்றப்படுகிற தீபம் போல விசுவாச தீபத்தை எங்களுடைய பாரம்பரியம் பரம்பரைகளின் பின்னணியிலே நாங்கள் நற்கருணை பேழையாக எங்களை உயர்த்திக் கொள்ள வரம் தாரும். இயேசுவே ஆசிர்வதியும், மாதாவே ஆசிர்வதியும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே